நம்ம மலைமேடு சமையல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி இதெல்லாம் தான் நம்ம செஞ்சிருந்தோம். இனி நம்ம வந்து முதல் முறையாக வந்து காடை பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து காடை வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து நம்ம என்னென்னலாம் பொருள் வேணுமோ அதையும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அரிசி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்கம் பாக்கெட்டு, எண்ணெய், தயிர் பாக்கெட்டு, அப்புறம் ஆச்சி, சில்லி பவுடரு, லெமனு, புதினா, உப்பு, அரிசி, இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செய்யலாம். காடையை கழுவிக்கலாம். அரிசி ஊற வச்சுக்கிட்டு நம்ம அரிசி கழுவிக்கலாம். அரிசி ஊற வைக்கிறதுக்கு பிரியாணி அரிசியை ஊற வச்சுக்கலாம். பிரியாணி செய்து முதல்ல நம்ம டபரா வச்சுக்கலாம். மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கோல்டு வின்னரு இதுதான் நம்ம பிரியாணி மசாலா.
வெங்காயம் வதங்கும் போதே அப்படியே பச்சை மிளகா போட்டுக்கலாம், 5 பச்சை மிளகா. புதினா போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்படியே நம்ம நல்லா கலரிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட. அடிப்படியாமல் நம்ம அப்படியே நல்லா கலரிக்கலாம். ₹10 ஆச்சு சில்லி போட்டு ஃபுல்லாக போட்டுக்கலாம். அப்படியே சில்லி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். நம்ம வெங்காயத்தை வதக்கும்போது ஒரு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிச்சு. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. வீடியோ பாருங்க, மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இப்போ திறந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொச்சின்னு இருக்குது, சூப்பராக கொதிக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம காடையை போடலாம். இதில் நான் வாங்கி வச்சிருந்தேன் 5 காடைங்க, 5த்தையும் போட்டுடலாம். இதில்
போட்டு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அப்படியே அரிசி போடலாம். எல்லா அரிசியும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. எல்லாமே போட்டு முடிச்சோன்னா 2 நிமிஷத்தை மூடி வைக்கலாம். திறந்து பார்க்கலாம். லைட்டாக கொதிக்குது. கூட வந்து ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம டம் போட்டுக்கலாம். இப்போ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். டம்மு கரெக்டாக போட்டாச்சு. இது நம்ம அப்படியே ஒரு 20 நிமிஷத்தை வச்சிடலாம். டம் போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தரணும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல்லு செம சூப்பராக இருக்குது. நம்ம ரைஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாம். கலரி ஆடலாக இருக்குது. சுத்தமாக தண்ணி இல்லை, கரெக்டாக வெந்துக்குது போல் சாப்பாடு. காடெல்லாம் உடையாமல் பக்காவாக இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா பிளேட் அடிக்கிறாரு. பிளேட்டில் பீஸே வைக்கல போல. தம்பி கொஞ்சம் பெரிய பீஸ் ஆகிப்பா. பீஸ் ஆகி ப்ரோ. தம்பி பெரிய பெரிய பீஸ் ஆகிப்பா. பீஸு பாருங்க சூப்பராக இருக்கு. வைங்க வைங்க வைங்க. ரெண்டாவது பிளேட் அடிக்கும் ப்ரோ. என்ன அது ஒரு பீஸ் வச்சுக்க. அவனுக்கு குட்டியா வை. அவனுக்கு இவனுக்கு குட்டியா வை. இவனுக்கு குட்டியாக தான் வைக்கணும். ஏன்னா சின்ன பையன். குட்டி ஜான்ஸ். ஆனால் குட்டிக்கு ஜான்ஸ். இவர் கொஞ்சம் பெரிய பீஸ் ஆகிப்பா. ஆமாம்பா, இவர் தான்ப்பா நம்ம கேப்டன் அமெரிக்கா. அவர் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்துன்னு தான் சாப்பிட்றாரு பாருங்க. அவ்வளோ பேர் ஸ்போர்ட்ஸில் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதான். சவுண்டு கூட இருக்கிறேன் பாருங்க. சவுண்டாக இருக்காதுங்க. ஆரம்பிக்கலாங்களா? ரைட் கருவா. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில சூப்பராக இருக்குது. கறியெலாம் சூப்பராக வந்துருக்குது. காடை நீங்களே தெரியும் பார்த்தா. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேர்த்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துக்குது. காடையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துக்குது. உப்பு கிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காடை பிரியாணி வந்து முதல் முறையாக நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக வந்துருக்கு. சூப்பராக வந்து லெக்கு பாருங்க. காடை லெக்கு அருமையாக இருக்குது. பிரமாதம். காடை பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்க.
நம்ம பையன் பார்த்தோன்னா சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுக்கிறான். ஏன்னா இது வந்து கேமராமேன் அன்லிமிட் சாப்பாடு மாரி கச்சினுக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அங்கே பாருங்க கோய் ஒதுக்கிட்டாரு. கோய் சாப்பிட்டுருந்தாலே சீக்கிரமாக சாப்பிட்டு இருக்கோம். அந்நேரத்தின் 4வது பிளேட் வச்சுக்கிறாருங்க இவரு. சாப்பாடு ராமன். நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாயே சாப்பிட்டுக்குது, இவர் இன்னும் சாப்பிட்டுக்கிறாரு.